வணக்கங்க. மேஷ ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி 2017 ராகு கேத்து பயிற்சி இருக்குது. அதுக்கு அடுத்த 3 நாள் கழிச்சு செப்டம்பர் 12, 2017 அன்னைக்கு குரு பகவான் அவர் கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு பயிற்சியாகிறார். இது மட்டும் இல்லாமல் அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி 2017 சனி பகவானும் விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு பயிற்சியாகிறாங்க. அப்போது இந்த ஒரு வருஷ காலங்கள், தட் இஸ் செப்டம்பர் மாதத்திலிருந்து 2018 அக்டோபர் 10th வரைக்கும் இருக்கக்கூடிய குரு பகவான் ப்ளஸ் ராகு கேத்து பயிற்சி ப்ளஸ் சனி பயிற்சி, இதோட பலன்கள் உங்களுக்கு எப்படி அமையும்னு நான் சொல்கிறேன். மேஷ ராசியில் பிறந்த உங்களுக்கு 6ஆம் இடத்துல குரு, அஷ்டம சனின்னு பல விரயங்களையும் தொல்லைகளையும் உங்களோட பர்சனல் ஆர் கரியர் அப்படி இல்லைனாலும் ஃபினான்ஷியலி நிறையா சிரமப்பட்டிருப்பீங்க. வரவேண்டிய பதவி, புகழ், பதவி உயர்வு, வருமானம் எதுவுமே இல்லாமல் நிறையா தடப்பட்டு போன காலங்களை தான் இது வரைக்கும் நீங்கள் மெஜாரிட்டியாக பார்த்துருந்துருப்பீங்க. ஆனால் இந்த 3 கிரகமும் இந்த வருஷம் நடக்கக்கூடிய கிரக பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேத்து பயிற்சி, சனி பயிற்சி இருக்குது பாருங்கள். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. முதல்ல மேஷ ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் வந்துடுறார். அது இல்லாமல் சனி வேற, அஷ்டம சனி உங்களை விட்டு விளையாடுறது. ராகு 4ஆம் இடத்துலையும் கேத்து 10ஆம் இடத்துலையும் இருக்கார். அப்போது இதோட பலன்கள் என்ன உங்களுக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களோட ஆரோக்கியம், அதில் எந்த விதமான தொல்லைகள் உபாதைகள் இருந்தாலும் அதெல்லாம் பரிபூர்ணமாக நீங்கிடுங்க. அதுக்கு அடுத்த லெவலில் ஒருவேளை நீங்கள் எஜுகேஷன் ட்ரை பண்ணுறேன், ஹையர் எஜுகேஷன் ட்ரை பண்ணிட்டுருக்கேன், அதை கம்ப்ளீட் பண்ண முடியல, இல்லை அது தடையாயிட்டுருக்கு அப்படின்னாலும் டெஃபினட்டாக அந்த தடைகள்லாம் விலகி நீங்கள் ஹையர் எஜுகேஷனுக்கான ஒரு பொசிஷனை நோக்கி நீங்கள் ட்ராவல் பண்ணுவீங்க. சில பேர் வெளிநாடு போய் நான் படிக்கணும்னு நினைப்பீங்க. அப்படி நீங்கள் நினைக்கிறவராக இருந்தால் டெஃபினட்டாக உங்களுக்கு அமையுங்க. அதுக்கு அடுத்தது உங்களோட கெரியர் ஆர் பிஸ்னஸ். இது வரைக்குமே ரொம்ப சிரமங்கள் பார்த்தீங்க. ஏன்னா அஷ்டம சனி ரொம்ப சிரமத்தை கொடுப்பார், நீங்கள் ஏற்கனவே பார்த்தவர். ஸோ மிகப்பெரிய ஒரு பதவி உயர்வு, வியாபாரம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதில் மிகப்பெரிய முன்னேற்றமும் டெஃபினட்டாக பார்ப்பீங்க. சில பேருக்கு அவங்க ஜாதகத்தை பொறுத்தா மாதிரி வேலைக்கு போயிட்டே அடிஷ்னலாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் தாராளமாக அதை நீங்கள் பண்ணலாம். சரி, கெரியர்லேருந்து அடுத்தது என்ன, நமக்கு வரக்கூடிய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்கும், நமக்கு ஏற்கனவே மந்த்லி கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், அந்த கமிட்மெண்ட்ஸ்லேருந்து நமக்கு கடன்கள் இருக்கும், இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணுவோமா, எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாமே உங்களோட கண்ட்ரோலுக்கு ஃபினான்ஷியல் பொசிஷன் வந்துடுங்க. ஸோ ஃபினான்ஷியல் பொசிஷனோட சில பேருக்கு வருமானமே இல்லாமல் இல்லை, வேலையே இல்லாமல் இருக்கேன் அப்படின்னா வேலை கிடச்சிடும். வேலை இருக்குது சார், எனக்கு இந்த தரம் எனக்கு ப்ரமோஷன் கொடுக்க வேண்டியது கொடுக்கல அப்படின்னா டெஃபினட்டாக இந்த இயர் எண்டும் உங்களுக்கு தேடி வருங்க. ஸோ கடன் தொல்லைகள்லேருந்து மீண்டு ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வருவீங்க. சரி, அடுத்தது என்ன ஆகும் சார், நான் வீடு வாங்கணும்னு ட்ரை பண்ணுறேன், இல்லை என் வண்டியை மாற்றி வேறு கார் வாங்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னாலும் மிக உன்னதமான காலங்கள், கண்ணை மூடிட்டு நீங்கள் தைரியமாக வாங்கலாம். சரி, இதுக்கு அடுத்தது உங்களோட பர்சனல் லைஃப். இப்போ சில பேர் கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கேன் சார், அமையவே மாட்டேங்குது ஜாதகம் அப்படின்னு இருந்தீங்கன்னா கவலையை விடுங்க, கல்யாணத்துக்கான யோகமான காலம் வந்தாச்சு உங்களுக்கு. இல்லை சில பேருக்கு மேஷ ராசியில் பிறந்த உங்களுக்கு சில பேர் கல்யாணம் ஆயிருந்திருக்கும், சார் எனக்கு இன்னும் குழந்தை பிறக்கலை அப்படின்னு இருந்தாலும் கண்டிப்பாக அந்த கடவுளோட அனுகிரகத்தினால டெஃபினட்டாக உங்களுக்கு குழந்தைகள் பிறக்கும். ஸோ ஆன் தி ஹோல் இந்த செப்டம்பர் 2017 அக்டோபர் 2018 வரைக்குமே எல்லாமே யோகமான காலங்களாக தான் இன் ஆல் ஏரியாஸ் ஆஃப் யுவர் லைஃப் அமையுங்க. இது மேஷ ராசியில் பிறந்த உங்களுக்கான ஒரு பொதுவான பலன். தயவு செஞ்சு நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், அதை கேட்டுக்கோங்க. ஏற்கனவே நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் புதுசாக பார்க்குறவராக இருந்தால் அதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிடணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த உலகத்தில் மொத்தம் ஒரு 600 கோடி பேர் வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த 600 கோடி பேரில் 50 கோடி பேர் உங்களை மாதிரி மேஷ ராசியில் பிறந்தவங்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா மொத்தம் இருக்கிறதே 12 ராசி. அதில் 9 கிரகமும் வேறு வேறு ராசிகளில் சுற்றிக்கிட்டே வரும்போது மனுஷங்க பிறந்துகிட்டே இருப்பாங்க. அதில் சந்திரன் அப்படிங்கிற ஒரு கிரகம் நீங்கள் வானத்தில் பார்ப்பீங்க பாருங்கள். அந்த சந்திரன் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த போது
மேஷம் அப்படிங்கிற ராசியில் அவர் இருந்தபோது நீங்கள் பிறந்தீங்கன்னா நீங்கள் மேஷ ராசின்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி மேஷ ராசியில் இந்த உலகத்தில் 12 பேர் ஒருத்தர் மேஷ ராசியாக தான் இருப்பாங்க. அதனால தான் சொன்னேன் மொத்தம் 50 கோடி பேர் மேஷ ராசியாகவே இருப்பாங்க. ஆனால் அந்த 50 கோடி பேர் மேஷ ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொருத்தரோட ஜாதகம் மாதிரியே இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா மீதி 8 கிரகங்கள் இருக்கு பாருங்க, அது உங்கள் ஜாதகத்தில் வேற வேற இடங்கள்ல இருக்கும். இன்னொருத்தர் அதே மேஷ ராசியிலேயே பிறந்திருப்பார், அவருக்கு வேற வேற கிரகங்கள் வேற வேற இடத்துல இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன மாதிரி ஜோசியர்கள் முதல்ல என்ன பண்ணுவோம், உங்கள் ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு என்ன லக்னம் இருக்குது, உங்களுக்கு இப்போ என்ன தசை நடக்கிறது, உங்களுக்கு தொழிலுக்குன்னு ஒரு கிரகம் அதிபதியாக இருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு குரு பகவானாக இருக்கார், மேஷராசியில் நீங்கள் பிறந்திருப்பீங்க. இதே மேஷராசியில் பிறந்த இன்னொருத்தருக்கு சனி பகவான் தொழிலுக்கும் உத்தியோகத்துக்கும் அதிபதியாக இருப்பார். இந்த மாதிரி கிரக நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் பலன்கள் வருமே தவிர, இது வரைக்கும் நான் சொன்ன பாருங்க மேஷ ராசிக்கு அமோகமாக இருக்குது யோகமாக இருக்குன்னு, இதெல்லாமே ஒரு 30 to 35% தாங்க உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஏன்னா வெறும் சந்திரனை வச்சே ராசியை நம்ம எடுக்கிறோம். மீதி 8 கிரகம் இருக்கு இல்லையா. இப்போ நான் உங்களுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னா கல்யாணம் ஆகும்னு சொல்கிறேன்னா, உங்கள் ஜாதகத்துக்கு கல்யாணத்துக்குன்னு ஒரு கிரகம் இருப்பார். அதே மேஷ ராசியில் பிறந்தவருக்கு இன்னொரு கிரகம் கல்யாணத்துக்கான கிரகமாக இருக்கும். அவர் எவ்வளோ பலமாக இருக்காரோ அந்த பலன்களையும் சேர்த்து இந்த ராசி பலனையும் சேர்க்கும் போது தான் உங்களுக்கு 100% பலன்கள் தெரிய வரும். சரி, இதை எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்குறீங்களா? பை காட்ஸ் கிரேஸ் நேராக என்னோட வெப்சைட் yourgoodtime.in நேராக அந்த வெப்சைட்டுக்கு போங்க. நீங்கள் ஃப்ரீயாகவே ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணலாம். அதில் உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த்லாம் அது கேட்கும். பொறுமையாக கொடுத்துட்டு சப்மிட் பண்ணி வெயிட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் டைம் இந்த வேர்ல்ட் பை காட்ஸ் கிரேஸ் உங்களோட ஜாதகத்துக்குன்னு ஒரு பலன் இருக்கு இல்லையா. இப்போ முன்னாடி சொன்னது ராசி பலன், மேஷ ராசி பலன். அப்படி இல்லை, உங்களோட ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கான பலன்களை வீடியோவாகவே நான் சொல்லியிருப்பேங்க. முதல்ல நீங்கள் அதை போய் பாருங்கள். அப்போது அதில் 2010 எப்படி இருந்தீங்க, 11 எப்படி இருந்தீங்க அப்படின்னு 16 வரைக்கும் சொல்லி 17 உங்களோட பர்சனல் அண்ட் ஃபினான்ஸ் எப்படி இருக்குது, கெரியர் எப்படி இருக்குன்னு 2 வீடியோ வச்சுருப்பேன். அதையும் நான் ஃப்ரீயாகவே கொடுக்குறேன். அதையும் நீங்கள் பாருங்கள். இதை ஏன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 50 கோடி பேர் மேஷராசி இருக்காங்க. அத்தனை பேருக்குமே யோகங்கள் வந்துருமா அப்படின்னா வராது. சில பேருக்கு அந்த தோஷங்கள் அது ஒர்க் ஆகாமல் இருக்கும். அப்போது அதை எவ்வளோ தூரம் கரெக்டாக நான் சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் உங்களோட ஜாதகத்துக்கான பாஸ்ட் லைஃபை டில் 2017 வரைக்கும் கொடுத்துருக்கேன் வீடியோவாக. அதை நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறமா பெய்டு சர்வீசஸ் நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு அது எது தேவையோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம், தேவையில்லைன்னா விட்டுடலாம். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இந்து மத சம்பிரதாயத்தில் மட்டும்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெய்வங்கள், ஏகப்பட்ட தெய்வங்கள் இருக்கா பாருங்க. சிவன், பிள்ளையார், முருகன், அம்பாள், பெருமாள்னு ஏகப்பட்ட தெய்வங்கள். வேற எந்த ரிலீஜன்லையும் இவ்வளவு தெய்வங்கள் கிடையாது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பலன்கள், இந்த பரிகாரங்கள் எல்லாமே முக்கியமாக இருந்தாலும் கோவில்கள்ங்கிறது மோஸ்ட் பவர்ஃபுல் நம்மளோட மதத்தில். எப்படின்னு சொல்கிறேன் கேளுவோங்க. இப்போது நீங்கள் மேஷ ராசின்னு வச்சுக்கோங்களேன். அஸ்வினி, பரணி இல்லை கார்த்திகை 1ஆம் பாதம் இதில் ஏதாவது பிறந்தீங்கன்னா நீங்கள் மேஷ ராசி. ஓகே, எப்படி உங்களுக்கு ஒரு ராசி நட்சத்திரம் இருக்கோ அதே மாதிரி நம்மளோட தெய்வங்கள் எல்லாருக்குமே நட்சத்திரம் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு பெருமாள் எடுத்துக்கோங்களேன். பெருமாள் எங்கே இருக்கார்? தூணில் இருக்கார், துரும்பில் இருக்காருன்னு சொல்கிறாங்க. அப்போ எதுக்கு இவ்வளவு 108 திவ்ய தேசங்கள், வைணவ ஸ்தலங்கள்னு இருக்குது? இத்தனாயிரம் பெருமாள் கோவில் ஏன் இருக்கா? கண்டிப்பாக இதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணுங்க. உங்களோட நட்சத்திரம் எப்படியோ அதே மாதிரி பெருமாளோட நட்சத்திரங்கிறது திருவோண நட்சத்திரம். அப்போது ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர் இருக்கார், அவரும் பெருமாள் தான். சென்னையில் ட்ரிப்ளிகேனில் பார்த்தசாரதி பெருமாள் இருக்கார், அவரும் பெருமாள் தான். அப்போ இந்த 2 பெருமாளுமே திருவோண நட்சத்திரமாக தானே இருக்கணும்? கிடையாது. நீங்கள் ஸ்ரீரங்க ரங்கநாதரை போய் கேட்டிங்கன்னா அவரோட நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. இதே நம்ம சென்னையில் பார்த்தசாரதி பெருமாளை போய் கேட்டிங்கன்னா அவர் ரோஹிணி நட்சத்திரம்னு சொல்லுவாங்க, திருவோணம் சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படி அமைஞ்சிருக்கு? ஏன்னா ஒவ்வொரு கோவிலோட அமைப்பே எப்படி இருக்குன்னா, இந்த கோவிலை முதல்ல யார் கட்டினாத அப்படிங்கிறத தெரிஞ்சாதான் நம்ம இதை புரிஞ்சிக்கவே முடியும். இதை ஏன் சொல்கிறேன்னா முக்கியமான விஷயம் இருக்கு. என்னடா போர் அடிக்கிறான்னு நினைக்காதீங்க. இது யாருக்குமே தெரியாத விஷயங்கள், வாழ்க்கையோட தத்துவம் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் உட்காந்து சொல்லிட்டு இருக்கேன்.
இதில் இந்த கோவில்களை கட்டினது எல்லாமே யார் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த காலத்தில் வாழ்ந்த ராஜாக்கள். அவங்க தானே கோவிலை கட்டினாங்க. நாட்டை ஆளறதை விட்டுட்டு கோவில் கட்டுறதையே ஒரு குழப்பாக வச்சுருந்துருப்பான் பாருங்க. ஏன் அவங்க கோவிலை கட்டினா? எப்படி உங்களுக்கு ஒரு ஜாதகம் இருக்கோ உங்களை மாதிரியே ஒரு ஜாதகம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்திருக்கும். அப்போது இப்போது உங்களுக்கு என்ன பலன்கள் உங்கள் வாழ்நாளுக்கும் நடக்கிறதோ அதே பலன் தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த உங்கள் ஜாதகம் மாதிரியே ஒருத்தர் பிறந்தவருக்கு அதே பலன் தானே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அவர் ராஜாவாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. என்ன மாதிரி ஜோசியர்கள் அன்றைக்கி வாழ்ந்தாங்க இல்லையா, அவங்க ஜோசியர்கள்னே சொல்லக்கூடாது, அவங்களாம் தான் மகான்கள், சித்தர்கள், மகரிஷிகள். அவங்க எழுதி வச்ச கிரந்தங்கள், அவங்க சொல்லி வச்ச பலன்களை தான் என்ன மாதிரி ஜோசியர்கள் சொல்கிறோமே தவிர நாங்கள் எதுவும் புதுசாக கண்டுபிடிக்கவும் முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ராஜாவாக இருக்கானா, ராஜா அடுத்த 5 வருஷம் கழிச்சு உனக்கு திசை மாறுறது, உனக்கு ராகு திசை வர்றது, இல்லை சனி திசை வர்றது, ஏதோ ஒரு திசை உனக்கு சரி கிடையாது, அதை சரி பண்ணுறதுக்கு உனக்கு பெருமாள் தான் யோகத்தை கொடுப்பார். அப்போது அந்த ராஜா உங்களை மாதிரியே அஸ்வினியோ பரணியோ கார்த்திகை நட்சத்திரத்திலையோ பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோம். அப்போ என்ன பண்ணுவார், பெருமாளோட நட்சத்திரம் திருவோணம், உங்களோட நட்சத்திரம் எதுவோ அதை எடுத்து ரெண்டுத்தையும் ஒரு கால்குலேஷன் பண்ணி, எப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு பையனோட ஜாதகம் பொண்ணோட ஜாதகம் நட்சத்திரத்தை எடுத்து ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம், முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்தை அன்னைக்கு அந்த பெருமாளை பரிஷ்டை பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பெருமாள் பரணி நட்சத்திரமாக வராருன்னு வச்சுக்கோங்க. பெருமாள் பரணி நட்சத்திரமாக இருந்தால் பரணி நட்சத்திரத்துக்குன்னு சில்ப சாஸ்திரத்தில் அளவுகோல் இருக்குங்க. பெருமாளா அவர் 3 விதமான கல் யூஸ் பண்ணலாம், ஆண்கல், பெண்கல், அலிக்கல், ஈவன் சாலக்கிராமம். ஸோ அது எந்த கல்லை யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறமா அந்த பெருமாள் எவ்வளோ ஹைட் இருக்கணும், இது எல்லாமே எந்த நட்சத்திரம் அன்னைக்கு பிரதிஷ்டை பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அமையும். அது மட்டும் இல்லை, அந்த கோவிலோட கர்ப்பகிரகம் இருக்கு பாருங்க, அந்த பெருமாள் உள்ளே இருக்காரு, அவரோட கர்ப்பகிரகத்தோட நீளம், அகலம், ஹைட்டு, எந்த மாதிரி விமானம் யூஸ் பண்ணணும் எல்லாமே அந்த நட்சத்திரத்தை பொறுத்து தான் அமையும். அதுக்கப்புறம் உங்களோட ஜாதகம் மாதிரியே தானே அந்த ஜாதகம் இருக்குது 2000 வருஷத்துக்கு முன்னாடி ராஜாவுக்கு. அதில் லக்னம்ங்கிறது கிழக்கு, அதை பேஸ் பண்ணி தான் என்ன மாதிரி ஜோசியர்கள் எல்லாமே 1ஆம் பாவம் லக்னம், 2ஆம் இடங்கிறது உங்களோட ஃபினான்ஷியல் பொசிஷனை தெரிஞ்சுக்கிறது, 5ஆம் இடங்கிறது உங்களோட புத்திர பாக்கியத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது, 7ஆம் இடங்கிறது உங்கள் கல்யாணத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுன்னு இருக்குது. அந்த லக்னம்ங்கிறது கிழக்கு, நீங்கள் பிறக்கும்போது கிழக்கில் எந்த ராசி உதயம் ஆறுதோ அதுதான் உங்களோட லக்னம். அதனால தான் நம்ம கோவில்கள் எல்லாமே பாருங்கள் கிழக்கு நோக்கி தான் அமைச்சிருப்பாங்க. 99% டெம்பிள் கிழக்கு நோக்கி தான் அமைஞ்சிருக்கும். பழைய கால கோவில்கள் நீங்கள் எது வேணால் எடுத்து பாருங்கள். ரொம்ப ரேரான கோவில்கள் மட்டும்தான் மேற்கு நோக்கி அமைஞ்சிருக்கும். அது ஆயுளை அபிவிருத்திப்படுத்துறதுக்கோ உடல் வியாதி பிணிகள் இதெல்லாம் நீக்கிறதுக்குமா சில கோவில்கள் மேற்கு நோக்கி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம திருக்கடையூர் எடுத்துக்கோங்களேன், 60ஆம் கல்யாணம்லாம் நம்ம அங்கே பண்ணுவோம். அங்கே தான் மார்க்கண்டேயனுக்கு என்றைக்குமே உனக்கு 16 வயசுரா அப்படின்னு சுவாமி வரம் கொடுத்ததுனால மேற்கு நோக்கி அவர் இருப்பார். அதனால் மற்றபடி நார்த் ஃபேஸிங்கில் ஒரு கோவில், சவுத்து ஃபேஸிங்கில் ஒரு கோவில் நீங்கள் காமிங்க பார்ப்போம். புராதன கோவில்கள் இருக்காது. எல்லாமே ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஜாதகத்தில் 7ஆம் இடம் சரி இல்லையா, அப்போ இந்த மேற்கு திக்கில் இந்த தெய்வத்தை பிரதிஷ்டை பண்ணு அப்படின்னு பல தெய்வங்களை பிரதிஷ்டை பண்ணுவாங்க. அதனால தான் ஒரு பெருமாள் அப்படின்னு ஈஸி எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். ஒரு கோவிலில் என்டர் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடில் முதல்ல ஆஞ்சநேயர் இருப்பார் பெருமாள் கோவிலில். சில இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே ஆஞ்சநேயர் இருக்கவே மாட்டார், சக்கரத்தாழ்வார், நரசிம்மர் அப்படின்னு இருப்பார். ஏன் அப்படிலாம் மாறுதல்கள் இருக்குது? ஸ்டாண்டர்டாக ஏன் வைக்கலைன்னா ஜாதகங்கள் எல்லாமே ஒரே ஜாதகம் கிடையாது. ராசி வேணா 12 பேரில் ஒருத்தர் இருக்கலாம், ஜாதகம் கிடையாது. ஸோ நான் சொல்கிறதில்ல, நான் முன்னோர்கள் சொல்கிறத நான் சொல்லி உட்காந்துருக்கேன். உங்களோட ஜாதகத்துக்குன்னு கோவில்கள் எது அப்படின்னு தயவு செஞ்சு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் நம்ம இன்றைக்கி மறந்துட்டோம். என்ன ஆகிட்டோம் இன்றைக்கினா, எனக்கு அஷ்டம சனி அப்படின்னா சனிக்கு திருநள்ளாறு திருநள்ளாறில் போய் நலத்தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணி அங்கே சிவனுக்கு அபிஷேகம் பண்ணு உனக்கு சரியாயிடணும்னு நம்ம பக்தியோடு போகிறோம். நீங்கள் உண்மையாக யோசிச்சு பாருங்கள், எத்தனையோ பேர் திருநள்ளாறு போயிருப்பீங்க, அத்தனை பேருக்கும் பலன் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அதுக்காக அங்கே இருக்கிற தெய்வம் தப்புன்னு சொல்ல முடியுமா? கிடையாது. உங்களோட ஜாதகத்துக்குன்னு தான் நீ கோவில் கட்டினாங்களே தவிர சனிக்குன்னு ஒரு கோவில், செவ்வாய்க்குன்னு ஒரு வைத்தீஸ்வரன் கோவில், குருக்குன்னு ஒரு ஆலங்குடி அப்படின்னு கட்டலை.
அதுக்கு கொஞ்சம் பலன் உண்டுங்கிறது தானே தவிர அதுதான் பரிபூர்ண பலன் கிடையாது. அப்படி இருந்தால் 9 கோயிலை மட்டும் கட்ட மற்ற கோயிலில் வேண்டாமான்னு இருக்கலாமே. எத்தனை ஆயிரம் கோயில்கள் இருக்கு பாருங்க. அதனால் நான் உங்களுக்கு தயவுசெய்து சொல்ல வர்றது என்னென்னா, உங்களோட ஜாதத்துக்கான கோவில் எதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது என்னோடய வெப்சைட்டுக்கு வந்தீங்கன்னாலும் உங்களுக்கு நாமினலான சார்ஜஸில் நான் வச்சுருக்கேன். நன்றி, வணக்கம்.